ஓகே, ஹாய், குட் ஈவினிங் எல்லாரும். ஓகேவா? எக்ஸாமுக்கு நிறைய பேர் நிறைய டவுட் இருந்துச்சுல்ல, எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி. நான் குரூப்பில் போட்டிருக்கிறேன், மெசேஜ் நான் பின் பண்ணி போட்டிருக்கிறேன். எக்ஸாம் அட்மிஷன்ஸ் நீங்கள் டீச்சிங் எக்ஸாம் போட்டாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? இப்போ எந்த டவுட்ஸும் இல்லையே, 24 எக்ஸாம். ஓகே, ரைட். ஓகே, இப்போ நம்ம நம்மளோட செக்ஷனையும் நம்மளை முடிக்கணும். இப்போ நம்ம கடைசி செக்ஷன் பயிர்கள் தான் பார்க்குறோம். இன்னொன்று இருக்குது பார்க்குறதுக்கு, அதையும் பார்த்துடலாம் 2 days இடையில. என்னென்னு சொன்னால் பிரதியீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரதியீடு செக்ஷன்ஸ். இது செக்ஷன் 17. பிரதியீடு ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். அது சும்மா மினக்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது பிரதியீடை நீங்கள் செய்யலாம், இதெல்லாம் சும்மா நீங்கள் நார்மலாகவே செஞ்சுட்டு போகக்கூடியது தான். நம்ம சும்மா சிம்பிளாக 2-3 கணக்கு பார்ப்போம். சரியா? இப்போ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி கணக்குன்னு சொன்னால், இப்போ 5 ஆங்கில சொற்களின் எழுத்துக்களுக்கு எண்பெருமானங்கள் அளித்து அவற்றின் கூட்டுத்தொகையை எடுக்கும் போது ஒவ்வொரு சொல்லிற்கும் கிடைக்கும் பெருமானம் அதற்கு எதிரே தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 சொற்கள் தந்து அதுக்குரிய பெருமானங்கள் அதுக்கு பக்கத்துல தந்துருக்குறாங்க. ஓகே, விளங்கிட்டு தானே? ரைட். இந்த பெருமானத்தையும் இந்த சொற்களையும் வச்சுதான் நம்ம கேட்க போற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கும். இப்படிதான் பிரதியீடு. இதை வச்சு இதுக்கு பிரதியிட்டு நம்ம அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்கிறது தான் பிரதியீடுன்றது. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை பிரதியிடுவது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? சரி, ஓகே. இப்போ இதுல உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்காங்க என்ன, 4 42, AR 53, ஆஃபீஸ் 118, ரேஸ் 81, ஃபோர்ஸ் 87 தந்திருக்காங்க. ரைட், ஓகே. அதாவது நம்ம இப்படி 4 AR ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாசிக்க கூடாது. FOR AR அப்படித்தான் அந்த மீனிங். ரகசிய குறியீடும் இதே மாதிரி தானே. ரகசிய குறியீடு தாராங்கன்னா அதில் தந்திருக்கிற அந்த சொல்ல வாசிக்கூடாது. அந்த ஒரு எழுத்தையும் மென்ஷன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரியா? சம்டைம் இப்படி சொல்ல பார்க்கணும், சில குழப்பங்களும் வரலாம். அதுக்காக நான் சொல்றேன். சரி, ஓகே, ரைட். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, இதற்கேற்ப 1 வரையான ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய சரியான எதிரையுள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகே, ரைட். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, CE ஆகியவற்றின் பெருமானங்களின் கூட்டுத்தொகை யாது என்றது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. ரைட். இப்ப நம்ம இதுல இப்ப உங்களுக்கு தெரியும் CE பெருமானத்தை இப்ப கண்டுபிடிக்கணும். இதுல இருக்குத்தானே, இந்த செக்ஷன்ல CE இருக்கு. ரைட். இதுல பெருமானத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப இவங்க முதல் நம்ம FOR 42 வந்திருக்காங்க. நீ இப்ப அதை எடுத்துக்கோ. சரியா? ரைட். சரி, இப்ப இந்த 4 என்றத ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்குவோம். சரியா? இப்ப இந்த 4 உங்களுக்கு தெரியும் 42 தந்திருக்காங்க. இதே நேரம் கடைசியா இருக்கிறது ஃபோர்ஸ் 88 என்றும் இருக்கு. இப்ப இந்த ரெண்டுலயும் அடிஷனலா இருக்கிற எழுத்து CE மட்டும்தான். அது விளங்குதா? இப்ப 4 என்றத்திலையும் கடைசியா இருக்கிற FOR CE என்றத்திலையும் அடிஷனலா இருக்கிற எழுத்து இந்த CE மட்டும்தானே. இந்த 4 ஒன்று தானே. இந்த 4 என்று சொன்னா 42 தந்திருக்காங்க. இந்த 4 என்று சொன்னா 88 தந்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம், சும்மா நீங்க சிம்பிளா ஜோதிச்சிங்கன்னு சொன்னா, இந்த 88ல இருந்து இந்த 42 கழிச்சம் என்று சொன்னா, அதாவது இந்த 4ல இருந்து இந்த 4 இந்த கழிச்சம் என்று சொன்னா இந்த CE கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் தானே. ரைட். அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னா, நம்ம இப்ப இந்த 88ல இருந்து இந்த 42 கழிக்கணும். கழிச்சா எத்தனை வரும்? 8ல இருந்து 2 கழிச்சா எத்தனை? 6 வரும். 8ல இருந்து 4 கழிச்சா எத்தனை? 4 வரும். அப்ப இந்த CEயின் பெருமானம் என்ன வரும்? 46 என்று விட வரும். விளங்கிட்டு அப்ப நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி இப்படித்தான் ஈஸியா பாக்குறேன். சும்மா இப்ப வேற மற்ற ஆபீஸ் அது இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னா நான் குழம்பும். சரி, இப்ப சிம்பிளா எந்த ஒரு கொஸ்டின் இருக்குதோ, சிம்பிளா எந்த ஒரு சொல் தந்திருக்கிறாங்களோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணி அதற்குரிய தானம் என்ன தந்திருக்கிறாங்களோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கண்டுபிடிச்ச தானத்தை வச்சுட்டா இதுக்கு பிறகு நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு நீங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். அப்ப CE பெருமானம் நம்ம இப்ப 46 கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே? சரி, ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இதே மாதிரி ஒரு கொஸ்டினை பார்ப்போம். இப்ப அடுத்த கேள்வி 2வது கேள்வி கேக்குறாங்க, ஐயின் பெருமானம் யாரு? இப்ப இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். ஓகேவா? சரி. இப்ப இதுல பாருங்க, ரேஸ் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதுல பெருமதி 89 தந்திருக்காங்க. இப்ப ரேஸ் நீங்க விளங்கணும் கணக்கு போடுங்க. ரேஸ் என்றதுக்கு தந்திருக்காங்க எத்தனை? RACEE எத்தனை தந்திருக்காங்க? 81 தந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த CE என்பதுக்கு பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை? 46. இப்ப தானே பார்த்தோம். 46 பார்த்தோம் தானே. சரி,
அப்ப இப்ப இவங்க தந்த இந்த ரேஸ்ல 81 இருந்து இப்ப இந்த 46 கழிச்சோம்டா 6 வரும் தானே, 6 வரும் தானே. விளங்குது? அப்ப நான் சொல்றது இப்ப அவங்க கேட்டிருக்கிற பெருமானம் வந்து ஐய கேட்டிருக்காங்க. பட் நம்ம ஐய வந்து இங்க பாக்குறதுக்கு ரைட்டா போறதுக்கு இங்க ஐ வந்து அங்க இருக்கு. இந்த ஏஆர்லயும் இந்த ஆபீஸ்லயும் ஐ இருக்கு. ஆபீஸ நம்ம தொட்டோம்னா கணக்கு சிக்கலாகும். ஏஆர் வந்து 3 எழுத்து சொல் தான் இருக்கு. அப்ப இந்த 3 எழுத்து சொல்ல கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த சிஇ நம்ம ஏற்கனவே நம்ம கண்டம் சிஇ கண்டுபிடிச்சோம். அப்ப சிஇ கண்டுபிடிச்சோம்னா இந்த இருக்கிற ரேஸ்ன்றதுல வந்து ஆர்ஏ இருக்கு. ஆர்ஏயும் சிஇ தான் இருக்கு. இப்ப இந்த சிஇக்கு பெருமானம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு 46. அப்ப இந்த ரேஸுக்கு அவங்க 81 பெருமானம் தந்திருக்கக்குள்ள அந்த சிஇ பெருமானம் இந்த 46 தானே, இதை கழிச்சோம்னா இந்த 6 பெருமானம் வரும். இந்த 6 பெருமானத்தை கண்டுபிடிச்சு நம்ம அதை ஏஆர்ல கொண்டு போய் கழிச்சோம்னு சொன்னா 53 தந்திருக்காங்க ஏஆருக்கு. அந்த 53ஓட கொண்டு நம்ம இந்த கழிச்சு வர பெருமானத்தை கொண்டு அதோட கழிப்பமா இருந்தா 5 பெருமானத்தை நம்ம கண்டுபிடிக்கலாமா இல்லையா? விளங்குதா அப்படி டெக்னிக் கண்டு? ரைட். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப நம்ம 6 கண்டுபிடிக்கும். சரிதானே? 6 கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இப்ப ரேஸுக்கு வந்து 81 தந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம சிஇக்கு கண்டுபிடிச்சிட்டோம் எத்தனை 46 கண்டுபிடி. அப்ப இந்த 81 இருந்து 46 ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? கழிப்போம். இப்ப 81 இருந்து இப்ப நம்ம 46 கழிச்சோம்னு சொன்னா இப்ப எத்தனை விட வரும்? 35 வரும். சரியா? 35 வரும். அப்ப 6 பெருமானம் என்ன? 35. இப்ப இந்த 35 நம்ம என்ன செய்யணும்? இந்த இருக்கிற ஏஆர்ன்றது 53. இந்த ஏஆர்ல பெருமானம் நமக்கு தெரியும். அப்ப இந்த 53ல இருந்து சரியா 35 கழிப்போம். 53ல இருந்து 35 கழிச்சோம்னு சொன்னா நமக்கு 5 பெருமானம் வரும். சரிதானே? தட்ஸ் சிம்பிள். விளங்கிட்டா நான் சொல்றது? சரியா? ரைட். இப்ப 53ல இருந்து 35 கழிச்சோம்னு சொன்னா 5 கழிச்ச 8 18 வரும். அப்ப 5 பெருமதி என்னன்னு வரும்? இவங்க கேட்டுக்கிற கேள்விக்குரிய ஆன்சர் என்ன? 18 விடையா இருக்கும். விளங்கிட்டா நான் சொல்றது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அதாவது நம்ம இப்ப அவங்க கேட்டது வந்து 5 பெருமதி. 5 பெருமதியை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஏஆர்ன்றது நம்ம எடுப்போம். ஏஆர்ன்றது நம்ம எடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஏஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 6 பெருமதியை நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னா தான் அதை கொண்டு அந்த 53ஓட 6 பெருமதியை கழிச்சிட்டோம்னா மிஞ்சி இருக்கிறது 5 பெருமதியா தான் இருக்கும். அப்ப அதை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு சிஇட பெருமானம் தெரியும். அப்ப சிஇட பெருமானம் தெரியும்னா அந்த ரேசன்றதுல இருக்கிற 4 எழுத்து. அப்ப சிஇட பெருமானத்தை கொண்டு அந்த ரேசன் இருக்கிற 81 நம்ம கழிச்சோம்னா 6 பெருமானம் வரும். அந்த பேலன்ஸ் வர மிச்ச பெருமானத்தை கொண்டு அந்த 53ஓட கழிச்சோம்னு சொன்னா பேலன்ஸ் இருக்கிற 5 பெருமானம் வந்துச்சு. விளங்கிட்டு தானே இப்ப செஞ்சது? ஓகே. இப்ப அடுத்த 3வது கேள்வியை பார்ப்போம். இப்ப அடுத்த என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா எஃப்பின் பெருமானம் வந்து 21 இருக்கும்போது ஓவின் பெருமானம் யாது? சரியா? எஃப்ற பெருமானத்தை வந்து அவங்க ஆல்ரெடி தந்துட்டாங்க. எத்தனை தாராங்க உங்களுக்கு? 21 தாராங்க. அப்ப எஃப்ட பெருமானம் 21 இருக்கிற போது ஓவிட பெருமானம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க கொஸ்டின். இப்ப இதுல உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம எல்லாம் ஆபீஸ்ன்றதை எடுத்துக்கொள்வோம். அதுலதான் இப்ப கூட எஃப்ம் இருக்கு ஓவும் இருக்கு. இப்ப இந்த ஆபீஸ்ல வந்து எத்தனை தந்திருக்காங்க? OFSICE வந்து 118 தந்திருக்காங்க. ஓகே. இதுல வந்து இப்ப நம்ம எஃப்க்கு பெருமானம் அவங்க 21 ஆல்ரெடி தந்துட்டாங்க. அப்ப 21 வரும். ஐக்கு பெருமானம் நம்ம 18 தான் கண்டுபிடிச்சோம். சிஇக்கு பெருமானம் வந்து 46 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நமக்கு இவ்வளவுத்துல பெருமதியும் தெரியும். இவ்வளவுத்துல பெருமதி நம்ம ஆல்ரெடி எல்லாம் கண்டுபிடிச்சுதான் வச்சிருக்கோம். இப்ப இந்த எஃப்க்கு பெருமதி அவங்க தந்துட்டாங்க. ஐட பெருமதி தெரியும், சிஇட பெருமதி தெரியும். அப்ப இவ்வளவு பெருமதியை நம்ம கூட்டி இந்த 118 கழிச்சுட்டு ஓட பெருமதி வருமா இல்லையா? என்ன சொல்றீங்க? விளங்கிட்டேன் நான் சொன்னது? விளங்கிட்டு தானே? இப்ப இவ்வளவத்தை நம்ம கழிச்சோம்னு சொன்ன எத்தனை வரும்? 100. இவ்வளவத்தையும் கூட்டி நீங்க பாருங்க 106 வரும். சரியா? இப்ப இந்த 117ல இந்த 106 நம்ம கழிச்சோம்னு சொன்னா விட எத்தனை வரும்? 12 வரும். சரியா? 12. அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஓவின் பெருமதி என்ன? ஓவின் பெருமதி என்ன வரும்? 12ன்றதுதான் விடையா இருக்கு. விளங்கிட்டு தானே? இப்ப எஃப்க்கு 21 சொன்னா 42 தான் பெருமதி. ஐக்கு பெருமதி 18, இதுக்கு பெருமதி 46. அப்ப 8 2 10 மாறும் 16 6 1 மிச்சம் 8 8 9 10 106 சைடு இதை கூட்டினோம்னா வரும். அப்ப இங்க இருக்கிற 118. அப்ப இந்த 118ல இருந்து நம்ம இந்த 106 கழிச்சோம்னு சொன்னா 12ன்றது ஆன்சரா இருக்கும்.
ரைட்டா? ரைட். இப்போ 4வது கணக்கை பார்ப்போம். ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ஸின் பெருமானம் 21ஆக இருக்கும்போது ஏயின் பெருமானம் என்ன? அதான் நம்ம கேட்டிருக்காங்க. எஃப்ட பெருமானம் 21 ஏட பெருமானம். இப்போ நம்ம ஆறையிட பெருமானத்தை இதுக்கு மேலே கண்டுட்டோம்னா தனியாக ஏயிட பெருமானத்தை நம்ம காணலை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 6 பெருமானத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் ஈஸியாக நம்ம ஏயிட பெருமானத்தை கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ரைட். அப்போ இதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம உங்களுக்கு தெரியும் இப்போ 4 சொன்னால் 42 இருக்கு. 4 42 இருக்குதானே? ரைட். அப்போ இதில் எப்பிட பெருமதி 21 ஓட பெருமதி 12 நமக்கு ஏற்கனவே தெரியும். எப்பிட பெருமதி 21 அவங்க தந்துருக்காங்க தந்தவங்க தானே. அப்போ 21 ஓட பெருமதி வந்து 12 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரெண்டையும் கூட்டினா எத்தனை வரும்? 33. அப்போ இந்த 33 இந்த 42 கழிச்சா இல்லைங்களா? இந்த 42 33 கழிப்போம். என்ன சொல்றது? இப்போ 42 இருந்து இந்த 33 கழிச்சோம்னு சொன்னா விட வந்து நமக்கு 12 3 போச்சுன்னா இந்த 3 சைவர 9 தான் விடையா வரும். என்ன விடண்டா விடல 6 சமன் 9 6ன் பெருமானம் 9. அப்போ இதில் இப்போ நம்ம 6 பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? 9 கண்டுபிடிச்சோம். சரி. இப்போ ஏஆர் எடுத்துக்கொள்வோம். இப்போ என்ன எடுத்துக்கொள்வோம்? இந்த ஏழ பெருமானம் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ 6 பெருமானம் 9ன்றது நமக்கு தெரியும். ஐயிட பெருமானம் 18ன்றது நமக்கு தெரியும். சரியா? இப்போ 18ஐயும் 9ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 18 9 எத்தனை? 9 10 10 7 1 மிச்சம் நம்ம 27 வரும். 27 வருமா? இந்த 27 என்ன செய்யணும்? இந்த ஏஆர் பெருமதி 53ல இருந்து இந்த 27 என்ன செய்யணும்? கழிக்கும். கழிச்சம் என்று சொன்னாண்டு 6 2 26 வரும். 2 வரும் 26 வரும். அப்போ ஆன்சர் ஐயின் பெருமானம் வந்து 26 சாரி ஏயின் பெருமானம் வந்து 26 இருக்கும். விளங்கிட்டா நான் சொன்னது? இப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம 6 கண்டுபிடிக்கணும். 6 கண்டுபிடிச்சா எஸ் வந்து 21 அவங்க தந்துட்டாங்க. ஓட வருமானம் 12 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். அது ரெண்டையும் கூட்டினோம்னா 33ன்றது வரும். இந்த 33 வந்து என்ன செய்யணும்? இந்த இதில் 442 கழிச்சா இந்த மிஞ்சி ஓட வருமானம் வரும். ஓட வருமானம் எத்தனை வந்துச்சு நமக்கு? இப்போ 12 ஓட வருமானம் இல்லை இந்த 6 பெருமானம் வரும். சரி, 6 பெருமானம் நமக்கு இப்போ 9 வந்துச்சு. நம்ம இப்போ அதை கழிச்சு பார்த்தோம். அப்போ அந்த வந்து 9 6 வந்து நம்ம படுத்த இருக்கிறது வந்து ஏஆர். இந்த ஏஆர்ல வந்து இப்போ நம்ம 6 பெருமானம் நமக்கு தெரியும் 9 தெரியும். அதே நேரம் வந்து ஐயிட பெருமானம் நமக்கு 18ன்றதும் தெரியும். அப்போ 18ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னு சொன்னா 27ன்றது தெரியும். அப்போ இந்த 27 வந்து ஏஆர் பெருமதி இந்த 53ல இருந்து கழிச்சோம்னு சொன்னா ஆன்சர் 26. ஏயின் பெருமதி எத்தனை? 26. சரி, இப்போ 5வது கணக்கை பார்ப்போம். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எஃப்பின் பெருமானம் 21 இருக்கும்போது ஏசியின் பெருமானத்தை காண்க. வெரி சிம்பிள். இதுக்கு என்ன? ஏயிட பெருமானத்தையும் சீட பெருமானத்தையும் கூட்டினா ஏசியிட பெருமானம் வரப்போது. அவ்வளோ ஏற்கனவே நம்ம எல்லாம் கண்டுட்டோம். நம்ம எல்லாத்திர பெருமானமே கண்டுட்டோமா இல்லையா? ரைட். ஏயிட பெருமானம் நம்ம இதுக்கு மேலே தான் பார்த்தோம் எத்தனை? 26. சீட பெருமானம் நம்ம பார்த்தோம் எத்தனை? 46. இப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையுமே நம்ம வந்து கூட்டிட்டோம்னு சொன்னா 26 46 கூட்டினோம்னு சொன்னா 6 வாரம் 12 2 ஒன்று மிச்சம் 72. அப்போ ஏசியின் பெருமானம் என்ன? 72. விளங்கிட்டா? இவ்வளவுதான் பிரதியிடுற. இப்படியான கணக்கு தான் பிரதியிடத்துக்கு வரும். சரியா? சரி, நான் இன்னொரு செக்ஷன் கணக்கையும் எடுத்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் அடுத்த வீடியோவில். சரியா? ஓகேவா? ரைட். ஓகே.